ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம், பூரி, பொங்கல், மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இட்லி, தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த சட்னியை நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் காரத்துக்கு ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் போல். இப்போ மிளகாய், பூண்டு, இஞ்சி வதங்கினதும் தனியாக எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மீதி இருக்க எண்ணெயில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா செவந்து வரட்டுங்க. மிதமான தீயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் எண்ணெயை வடிச்சிட்டு இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மீதி இருக்க எண்ணெயில் 2 பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கி வரணும். அந்த முறையில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டுங்க. வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சிங்க. இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடு ஆற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பு, பூண்டு, மிளகாய், இஞ்சி எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன் வச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம ஆற வச்ச வெங்காயம், தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து சட்னி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. இப்போ இதில் தாளித்து சேர்த்துக்கலாம். இது தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை கெட்டியாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை வாசனைக்கு இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ ருசிங்க. எவ்வளோ வச்சாலும் இட்லி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சப்பாத்தி, ரொட்டி, தோசை, ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த சட்னி. இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி, தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது இட்லி, தோசைனால எப்பவும் இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு சட்னி செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.